வாவ் சூப்பர்மா. என்னம்மா இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கீங்க. எனக்கு சொல்லி தரல இல்லம்மா, சூப்பரா இருக்குமா. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இதே போல நீங்க கோலம் போடணும். ஓகே, நான் அப்ப அவங்க கிட்ட சொல்லுவேன் எங்க அம்மா அழகா கோலம் போடணும். நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்ல, ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வானே. நீ தான் ஒரு நாளும் கூட்டிட்டு வர மாட்டேங்கிற. ஏன்? நம்ம வீடு சின்ன வீடா இருக்குண்ணா. கூட்டிட்டு வா, நம்ம கிராமத்தையும் பார்க்கட்டு பிள்ளைங்க. எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்ல நல்லதா சாப்பாடு கொடுக்கலாம். ஓகே? அப்படிமா, சூப்பர் சூப்பர்மா. நான் நாளைக்கு அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே வரேன்னு சொன்னாங்க. நான் தான் இந்த அவங்கள கூப்பிடாம இருந்தேம்மா. நம்ம வீடு சின்ன வீடா இருக்கா, அதனால கூப்பிடாமலே இருந்துட்டேம்மா. நீங்களே சொல்லிட்டீங்கல்லம்மா, நான் நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஓகேவாம்மா? சரி செல்லம், அன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும், கொஞ்சம் சாதனம் வாங்கணும். இன்னைக்கு தான் பருப்பு எல்லாம் தரானலாம், போய் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு போகலன்னா அப்புறம் பருப்பு இருந்தா அவனும் எடுத்து சாப்பிட்டு வருவான். அதனால போய் ரேஷன் கடைக்கு போய் பருப்பு வாங்கிட்டு வரேன். ஓகேம்மா ஓகேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து விளையாட போறேம்மா. ஏ பாரு, உங்க வீட்டு முன்னாடி இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கே. சொல்லவே இல்லை. யார் போட்டது இந்த கோலம்? நீயா? நீ போட்டு தெரியும், உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. ஒரு லைனே ஒழுங்கு போட மாட்ட. எப்படி இது நீ போட்டிருக்க மாட்ட. போடி, எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்க. நான் போடல, எனக்கு போட தெரியாது. இது எங்க அம்மா போட்டது. எப்படி இது கலகா இருக்கா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா சொன்னாங்க நாளைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணுமா. அம்மா கூப்பிட்டாங்க. பக்கத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிடணும். அதனால நீயும் வா, சரியா? சரிடி, நம்ம போவோம். சுக்கியை கூப்பிட போகணும்ல. சுக்கியை வீட்டுக்கு போயிட்டு நாளை எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லணும். அப்புறம் ரகு ராமு எல்லாரையும் கூப்பிடணும். வாடி போ. யாரையும் கிரவுண்ட்ல காணல. புத்தாண்டு வருது, விளையாட்டு போட்டி இருக்குன்னு சொன்னாங்க. யாரையும் காணோம். நான் மட்டும் வந்திருக்கேன். சரி பாப்போம், ஒரு 5 நிமிஷம் யாராவது வராங்களான்னு. ஏய், நீ மட்டும் என்ன கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்க? வேற யாருமே இல்ல கிரவுண்டுக்கு. நீ இந்த வெயிலுக்கு டைம் எதுக்கு வந்தா? உன்னை தேடி எங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கேன். நீ கிரவுண்ட்ல நிக்கணும் உங்க அம்மா சொன்னாங்க, அதான் கிரவுண்டுக்கு வந்தேன். என்ன தேடி நீ வீட்டுக்கு போறியா? ஆச்சரியமா இருக்கே. எங்களெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா நீ மதிக்க மாட்ட. அப்புறம் எப்படி என்ன தேடி போறியா? என்னத்துக்கு? சொல்லு, என்ன வேணும் உனக்கு? என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? உன்னை தேடி தான் நாங்க 2 பேரும் போனோம் வீட்டுக்கு. ஒன்னு அங்க காணல. உங்க அம்மா சொன்னாங்க கிரவுண்ட் போயிருக்க, கிரவுண்ட்ல கபடி விளையாட்டான். ஆனா இந்த கிரவுண்ட்ல யாருமே இல்ல. நீ தனியா இந்த வெயில நின்னுட்டு இருக்க. என்ன விஷயத்துல வீட்டுக்கு போறீங்க? அதுவும் முதல்ல சொல்லுங்க. இது என்ன லூஸ் கணக்குல டான்ஸ் ஆடிட்டே இருக்கு? எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருக்குமா? டேய், எங்க அம்மா சொன்னாங்க நாளைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணுமா. புத்தாண்டு வர போகுதுல்ல, அதனால அம்மா நாளைக்கு நல்லதா சமைக்க போறாங்க. சிக்கன் எடுப்பாங்களாம், மட்டன் எடுப்பாங்களாம், பீஃப் எடுப்பாங்களாம். அதனால எல்லாரும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதுக்கு தான், அந்த சந்தோஷத்துக்கு தான் நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். போதுமா? ஓகே ஓகே. ஏய், சிக்கன் மட்டன் பீஃப் எல்லா ஐட்டமும் உண்டுடி. சோ ஹாப்பியா இருக்குடி. நாளைக்கு எல்லாரும் வரோம். அப்ப மார்னிங் சாப்பிடாம வயிறு பட்டி போட்டுட்டு வரேன்டி. அப்பதான் ஒரு பிடி பிடிக்க முடியும். கரெக்டா சொன்னடா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட கூடாது. சாப்பிடாம இருந்தாலும் மதியம் போய் நல்ல ஒரு புடி பிடிக்கலாம். ஓகேடா, நாங்க இந்த வெயில நிக்கல, நாங்க போறோம். எப்ப கபடி விளையாட்டு தொடங்குவாங்கன்னு தெரியாது. நீ இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வா. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, பை. பாரு, நீ வந்து நிறைய நேரம் ஆச்சுடி. பஸ் போச்சா? ஐயோ, மினி பஸ் வந்தா கொள்ளாம இருக்கும். பெரிய பஸ் எனக்கிட்ட கையில காசு இல்ல. மினி பஸ்னா 2 ரூபாய் தானே, பெரிய பஸ்னா 7 ரூபாய் கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறது 5 ரூபாய் தான். உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? இல்ல வந்தனா, என்கிட்ட கரெக்டா 10 ரூபாய் தான் இருக்கு. பெரிய பஸ் வந்தா 7 ரூபாய் கொடுக்கணும் இல்ல. அதுல இருந்து எனக்கு திரும்ப வந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு போகணும். அதுல இருந்து 2 ரூபாய் வேணும். அதனால எனக்கு தர முடியாது. நானும் மினி பஸ்ஸுக்கு வேண்டி தான் வெயிட் பண்றேன். அதனால 2 ரூபாய் தானே, நம்ம இருந்து மினி பஸ்ல இருந்து பார்த்துட்டு போகலாம். ஓகேடி, நம்ம அதுல போய் இருப்போம். பஸ் வாரதோட நின்னுட்டு இருந்த காலு தான் வலிக்கும். போய் இருக்கலாம். எல்லா பஸ்ஸும் போகுது, நம்ம பஸ் தான் வரமாட்டேங்குது. ஏய் வந்தனா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும். அம்மா சொன்னாங்க நாளைக்கு எங்க வீட்டுல புத்தாண்டுக்குள்ள சாப்பாடெல்லாம் வைக்க போறாங்க. அம்மா புத்தாண்டுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வைக்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட சொன்னாங்க. நீயும் வந்துரு, மறக்காம வந்துடணும். ஓகேடி ஓகேடி, நானும் வந்துடுறேன்.
சரியா? நாளைக்கு லீவ் இல்ல, வீட்ல இருந்தாலும் போர் அடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வருவாங்கல்ல, அப்ப நானும் வந்துறேன். சரியா? நம்ம ஜாலியா அங்க இருந்து விளையாடவும் செய்யலாம்.